ஜல்லிக்கட்டு களத்துல வாடிவாசல்ல இருந்து அவிழ்த்து விட்ட வேகத்துக்கு சில காளைகள் யாரு கையிலுமே பிடிபடாம தெரிச்சு ஓடிடும். இந்த காளைகளும் வெற்றி பெற்றதான் அறிவிக்கப்படும். ஆனா வாடிவாசல்ல இருந்து வெளியே வரும்பொழுதே வெளியே நிக்கிறவங்களை தூக்கி வீசிட்டு ஒரு ஆளை கூட தன் கிட்ட நெருங்க விடாம களத்தில் நின்று ஒரு சுத்தும் பாருங்க. இப்படிப்பட்ட காளையத்தான் ரசிகர்கள் விரும்புவாங்க. இந்த வகை மாடுகள் தான் தமிழ்நாட்டுக்கே உரிய புலிக்குளம் மற்றும் காங்கேயம் இனத்தை சார்ந்தது. முன்னொரு காலத்துல ஊருக்குள்ள புலி வந்து மக்கள் எல்லாம் பயந்து ஓடினப்போ ஒரு காலம் மட்டும் தனிச்சு நின்று அந்த புலியவே முட்டி தூக்கி வீசினதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட காளை இனமே இந்த புலிக்குளம் தான். காங்கேயம் இந்த ஒரு காளை இனத்தால தான் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுங்கிற பெயர் வரதுக்கு காரணம்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? நீங்க ஜல்லிக்கட்டு பாக்குற ஆளா தான் தெரிஞ்சிருக்கும். கொம்பன், வெள்ளையன், ராவணன், அப்பு இந்த காளைகளை இதுவரையும் யாருமே பிடிச்சதா சரித்திரமே இல்ல. இந்த காங்கேயம், புலிக்குளம் இன்னும் சில ஜல்லிக்கட்டு இனத்தை சார்ந்த பசுக்களோட பாலத்தான் ஆரோக்கியத்துக்காக பழந்தமிழர்கள் அதிக அளவுல பயன்படுத்திருக்காங்க. பல நாடுகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் தமிழ்நாட்டுடைய ஜல்லிக்கட்டு காளைகள் மாதிரி இன்னைக்கு வரையும் யாராலையுமே உருவாக்க முடியல.